இன்றைக்கி நம்ம பீச் சைடு விற்கிற தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் செய்யலாம். நம்ம இந்த பட்டாணி சுண்டல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பட்டாணி வந்து கடைங்களில் விற்கும். பச்சை பட்டாணி கிடையாது, இது காஞ்ச பட்டாணி. இதை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. நீங்கள் சுண்டல் வந்து ஈவினிங் செய்கிறீங்கன்னா மத்தியானமே ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு வந்திருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த சுண்டலை ஒரு குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டு விட்டுடலாம். ஸோ இதை வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்ப பேஸ்ட் ஆகிடக்கூடாது, ஓரளவுக்கு வெந்தால் போதும். ஸோ இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இப்போது சுண்டல் நல்லா வெந்துடுச்சு, இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்ச பிறகு இதை தாளிச்சிடலாம். இப்போது இந்த சுண்டலுக்கு தாளிப்புக்காக கடுகு உளுத்த பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகா, இஞ்சி கொஞ்சோண்டு துருவி வச்சுருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை இந்த சுண்டலில் போட்டுக்குங்க. இதை நல்லா கிளறி விட்டு இப்போ இதுக்கு பீச்சில் விற்கிற சுண்டலுக்கான ஸ்ட்ரெச்சர் கொடுக்கறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, கொஞ்சோண்டு மாங்காய் துருவி வச்சுருக்கேன், கேரட் கொஞ்சோண்டு துருவி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தேங்காய் கொஞ்சோண்டு துருவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் செஞ்சுருக்கிற சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு தான் இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துருக்கேன். அதிகமாக சுண்டல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பீச் சைடு விற்கிற தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் இதை நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பீச்சுக்கு போனால் தான் இந்த சுண்டல் சாப்பிட்ணுன்னு இல்லை, நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ மழை பெய்கிற நேரத்தில் இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு சாப்பிடும்போது அந்த மழைக்கும் இந்த சுண்டலுக்கும் இதோட ஒரு கப் டீக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இதே போல் சுண்டல் நீங்களும் செய்கிறோன்னா எங்கள் வீடியோவை பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் விதிஷா. பாய்.